கைஸ், நாங்கள் இப்போ பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னு சொன்னால் மைக்ரோசாஃப்ட் Azure Fundamentals மூன்றாவது லேப் தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மூன்றாவது லேப் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் டிப்ளோய Azure Containers. ஸோ அதுதான் நாங்கள் இந்த லேப் வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிரெக்டாக வந்து லேப்புக்குள்ளே போகலாம். ஸோ லேப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பர்டிகுலர் லேப் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் configure and deploy a container by using ACI, அதாவது வந்து Azure Container Instance யூஸ் பண்ணி Azure போர்ட்டலில் வந்து நாங்கள் இந்த லேப்பை செய்ய போகிறோம். ஸோ இந்த கோல் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்டாட்டிக் HTML பேஜை வந்து இந்த கண்டெய்னரில் வந்து நாங்கள் ஆக்சஸ் பண்ணி பார்க்குறது தான். ஸோ Azure போர்ட்டல் லாகின் பண்ணிக்கொள்வோம். ஸோ Azure போர்ட்டலில் வந்து ஓல் சர்வீஸில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கண்டெய்னரை சர்ச் பண்ணி கண்டெய்னர் இன்ஸ்டன்ஸில் போயிட்டு கிரியேட் பண்ணிக்கொள்வோம் ஒரு நியூ இன்ஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க என்னென்ன கொடுக்கணும்னு சொல்லி. இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் ரிசோர்ஸ் குரூப் வந்து டிஃபால்ட்டாக இருக்கிறத கொடுத்துக்கணுங்க. இந்த லெப்புக்குன்னு சொல்லி ஆல்ரெடி கிரியேட் பண்ணப்பட்டிருக்கிற இந்த ரிசோர்ஸ் குரூப் நார்மலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து இந்த ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே தான் வந்து உங்களோட பில்லிங் எல்லாமே வந்து கால்குலேட் ஆகும். நீங்கள் இந்த இப்போ ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் டிஃப்ரெண்டான ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் கிரியேட் பண்ணுற ரிசோர்ஸஸ் வர்ச்சுவல் மிஷினாக இருக்கலாம் அல்லது கண்டெய்னராக இருக்கலாம், என்னவாக இருந்தாலும் அதுக்கு கீழே தான் வந்து ரிசோர்ஸ் குரூப்புக்கு கீழே தான் கிரியேட் ஆகும். ஸோ பில்லிங் சிஸ்டம் எல்லாமே வந்து அதோடு தான் வந்து கொண்டிருக்கும். ஸோ இதன்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டெய்னருக்கு ஒரு நேம் ஒன்று கொடுத்துக்கொள்வோம். மை கண்டெய்னர் ரீஜன் வந்து டிஃபால்ட் அதில் இருக்கிறது தான். அவைலபிலிட்டி சோன் வந்து டிஃபால்ட். வேறு மாற்ற வேண்டியது பார்த்தீங்கன்னு சொன்னால் இமேஜ் சோர்ஸ் வந்து Azure Docker Hub எல்லாத்துக்கு அது ரெஜிஸ்டரி கொடுக்கலாம். இதில் வந்து அது ரெஜிஸ்டரி இருக்கிறபடியே வந்து இமேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ரெஜிஸ்ட்ரி கொடுத்துக்கொள்வோம். இமேஜ் டைப் வந்து ஆல்ரெடி பப்ளிக்கில் தான் இருக்குது. ஸோ பப்ளிக் கொடுக்க சொல்லியிருக்கு. அடுத்தது பார்த்து இமேஜ் வந்து இதில் கொடுக்கப்பட்டிருக்க நேமை காப்பி பண்ணிவிட்டு OS டைப் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லினக்ஸ். சைஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் லீவ் அட் த டிஃபால்ட். ஸோ டிஃபால்ட்லேயே இருக்கட்டுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் கொடுக்கப்பட்ட வேல்யூ முழுக்க நாங்கள் கொடுத்துட்டோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபிகர் த நெட்வொர்க். ஸோ நெட்வொர்க்கிங் பார்ட்டில் வந்து நெட்வொர்க்கிங் டைப்பில் போயிட்டு நெட்வொர்க்கில் என்ன மாற்ற சொல்லியிருக்கேன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து நாங்கள் இதை அக்சஸ் பண்ணணும்னு சொன்னால் பப்ளிக்கில் இந்த பர்டிகுலர் கண்டெய்னருக்கு வந்து ஒரு டிஎன்எஸ் நேம் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அந்த டிஎன்எஸ் நேமை வந்து நாங்கள் இங்கே கொடுத்துக்கொள்வோம். இதில் வந்து கொடுக்கப்படுற டிஎன்எஸ் நேமில் டிஎன்எஸ் வந்து எப்பவும் வந்து இதுவும் குளோபலி யூனிக்காக இருக்கிற ஒரு விஷயம். அப்போ தான் நாங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். ஸோ சரியாக காப்பியாக இல்லை. டிஎன்எஸ் நேம் வந்து இதில் எண்டில் XXX இருக்கிறது டிஜிட்டுக்கு பதிலாக வந்து நாங்கள் ஒரு நேமை கொடுத்துக்கொள்வோம். இதை வந்து குளோபலி யூனிக்காக டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு. ஸோ வந்து டிஎன்எஸ் நேம் மற்றும் டிஎன்எஸ் நேம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் டிஎன்எஸ் நேம் கொடுத்த பிறகு ரிவ்யூ அண்ட் கிரியேட்
ரிவ்யூ அண்ட் கிரியேட் கொடுத்தீங்கன்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக் வேலிடேஷன் வந்து நம்ம கொடுத்த பராமீட்டர்ஸ் எல்லாம் சரியாக மேட்ச் ஆகுதாண்டு செக் பண்ணும், எந்த எரரும் இல்லாமல். ஸோ வந்து இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கொடுத்த வேல்யூ வந்து ஓகே. ஸோ கிரியேட் பண்ணலாம், கிரியேட்டை கொடுத்துக்கொள்கிறேன். ஸோ டிப்ளாய்மெண்ட் in progress. ஸோ வந்து இப்போ நீங்கள் கண்டெய்னரில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் கிரியேட் பண்ண கண்டெய்னர் வந்து ரன்னிங்கில் இருக்குது. மை கண்டெய்னர் நாங்கள் கிரியேட் பண்ணது. ஸோ கிளிக் பண்ணிக்கொள்ளுங்க கிரியேட் பண்ண கண்டெய்னரை. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் லொக்கேட் த ஃபுல்லி குவாலிஃபைட் டொமைன் நேம். ஸோ இங்கே இருக்குது எங்கள் டொமைன் நேம். இதை காப்பி பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இதை வந்து எங்களோட இன்னொரு ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி நம்ம கிரியேட் பண்ண கண்டெய்னரை வந்து அக்சஸ் பண்ணக்கூடியதாக இருக்கான்னு பார்க்குறோம். ஸோ எங்களால் வந்து கிரியேட் பண்ண கண்டெய்னரை வந்து அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ இவ்வளோ தான் இந்த லேப் 3, அதாவது வந்து Azure ஃபண்டமெண்டல்னு 3வது லேப்பில் இருக்கிற விஷயம் இவ்வளவு தான். இதை பற்றின டீப்பான விஷயங்களை நாங்கள் அடுத்தடுத்த லேப்புகளை வந்து இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம்.